சூழல் கூம்பகங்கள் காணப்படுது. சரியா? என்னென்ன சூழல் கூம்பகம்? ஒன்று எண்ணிக்கை கூம்பகம். எண்ணிக்கை கூம்பகத்தில் என்னது எவ்வளோ எண்ணிக்கையில் ஈக்க போகுதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். நாங்கள் ஒன்றாவது பார்த்தோம். என்னது பார்த்தோம்? உணவு சங்கிலி பார்த்தோம். உணவு சங்கிலியில் என்னது பார்த்தோம்? ஒன்றாவது எப்பயும் ஒரு தாவரம் ஒன்று தான் வந்துச்சு. அப்புறம் தாவரத்தை உணவாக உட்கொள்கிற ஆளுக்கு நாங்கள் முதன்மை நுகரின்னு சொல்லி பார்த்தோம். உதாரணத்துக்கு வெட்டுக்கிளி முதன்மை ஆகிற ஆள் வந்து முதன்மை நுகரி. ரெண்டாவது ஆகிற ஆள் வந்து நாங்கள் துணை நுகரின்னு சொல்லி பார்த்தோம். தவளை வெட்டுக்கிளியை தின்னும். அப்புறம் இவரை தின்றது தவளையை தின்றது பாம்பு. இவருக்கு நாங்கள் சொல்கிற புடை நுகரி. அடுத்து வர ஆளுக்கு நாங்கள் 4ஆம் நுகரின்னு சொல்லி சொல்ல போகிறோம். சரியா? இப்போ இவங்களோட இந்த எண்ணிக்கையை நாங்கள் பார்க்குறது தான். இந்த உற்பத்தியாகி கூடையுதா, இந்த முதன்மை நுகரி கூடையுதா, துணை நுகரி கூடையுதா, இந்த எண்ணிக்கையை வச்சுக்கொண்டு நாங்கள் அமைக்கிற கூம்பகம் தான் எண்ணிக்கை கூம்பகம். அடுத்து உயிர்த்திணிவு கூம்பகம்னு சொன்னால் அந்த அங்கியோட உடம்புல உள்ள இந்த சேதன பதார்த்தங்கள் விளைஞ்சா அதிர அளவை பார்க்குறது தான் உயிர்த்திணிவு கூம்பகம். அடுத்தது வந்து இந்த சக்தி வந்து எப்படி ஒருத்தருக்கு போகுதுன்னு சொல்லி பார்க்குறது தான் சக்தி கூம்பகம். ஒன்றாவது எண்ணிக்கை கூம்பகம் பார்ப்போம். எண்ணிக்கை கூம்பகம்னு சொன்னால் 1 மீட்டர் வரைக்கும் அப்படின்னா 1 மீட்டர் பரப்பளவில் வாழ்கிற அங்கிகளோட எண்ணிக்கையை பார்க்குறது தான். எப்படின்னு சொன்னால் இது வந்து 2 மெத்தடில் இருக்கலாம். ஒன்று உற்பத்தியாக, உதாரணத்துக்கு ஒன்றாவது ஒரு தாவரம் ஒண்டிக்குது, அதை வந்து வெட்டுக்கிளி தின்னுது. இந்த வெட்டுக்கிளி ஒரு செம்பகம் தின்னுது. சரியா? இந்த செம்பகம் வந்து வெட்டுக்கிளியை தின்னுது. இப்போ இந்த தாவரம் ஒன்றாவது சில நேரம் தாவரங்கள் வந்து அதிகமாக காணப்படலாம். அப்போ இது வந்து கூடுதல் ஐக்கியம். அடுத்தது அதை விட வெட்டுக்கிளி வந்து குறவு தானே ஐஸ்வரி, அவருக்கு மேலே இவர் வருவார். அதை விட செம்பகம் வெட்டுக்கிளியை விட செம்பகம் குறவு ஐஸ்வரி, இதுக்கு மேலே இப்படி வரப்போகுது. விளைஞ்சு இப்படி மேலே மேலே இப்படி சின்னதாக விட்டு போகிற கூம்பகமாக அமைக்கலாம். இல்லாட்டி தலைக்கீழான கூம்பகமாகவும் காணப்படலாம். உதாரணத்துக்கு தென்னை மரம் மிகுது. சரியா? தென்னை மரம் மிகுது. அடுத்தது வந்து இந்த தென்னை மரத்தில் தென்னம் வட்டிக்குமே அந்த தென்னை மரத்து பாருங்க, ஒரு தென்னை மரம் ஒன்று எடுத்தோம்னு சொன்னால் அந்த தென்னை மரம் உண்டு தான். ஆனால் இங்கே உள்ள தென்னை மரத்தில் உள்ள அந்த வண்டுகள் வந்து என்னது அதை விட கூடுதலாக காணப்படுது. அடுத்தது இந்த தென்னம் வண்டுகளை வந்து பிடிச்சி தின்ற ஏதாச்சும் ஒரு பூச்சி உண்ணி அதை விட கூடுதலாக காணப்படும். பாருங்கள், இப்போ என்ன செய்யுது? இந்த கூம்பகம் தலைக்கீழ மாதிரி காணப்படுது. விளங்கிச்சா? அப்போ இந்த எண்ணிக்கை கூம்பகம் நேராய்க்கும் இல்லாட்டி தலைக்கீழானதாக காணப்பட போகுது. சரியா? அடுத்தது வந்து என்னது? தேவு கூம்பகம். அதில் என்னது? அந்த அங்கிட அப்படின்னா ஒரு 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 வருஷத்தில் வந்து சரியா ஒரு வருஷம் ஒன்றுக்கு அந்த அங்கிட உடம்புல உள்ள அந்த சேதன பதார்த்தங்களுக்கு இந்த சேதன பதார்த்தங்களோட அளவை பார்க்குறது தான் என்னது? இந்த உயிர்த்திணிவு கூம்பகம். சரியா? உதாரணத்துக்கு தாவரங்கள் தான் இதில் வந்து இப்படி நிமிர்ந்த கூம்பகம் தான் வரும். தாவரம், அப்புறம் முதன்மை நுகரி, அப்புறம் துணை நுகரி, புடை நுகரி தான் இதில் வரப்போகுது. சரியா? உதாரணத்துக்கு தாவரம் மிகுது, அப்புறம் தாவரத்தை உணவாக உற்பத்தி தாவரங்கள் கூட, சில தாவரங்கள் சேதன பதார்த்தங்கள் கூட, அப்புறம் அதை உணவாக உட்கொள்கிற முதன்மை நுகரிகளில் இங்கேருந்து போனதை சுற்றி என்ன செய்யும்? இங்கே வந்து அதை விட கொஞ்சம் குறம், அக்கி மேலே போக இன்னும் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி தைக்கும். அடுத்து சக்தி கூம்பகமும் இப்படி நிமிர்ந்த கூம்பகமாக தான் காணப்படும். ஏன்னு சொன்னால் இப்போ உனது புல் வைங்களே, இந்த புல்லை ஏதாச்சும் ஒரு பூச்சின்னு பிடிச்சி தின்னுது. சரியா? புல்லு நிறைய வைக்கும். சரியா? பூச்சிகள் வந்து இப்போ கொஞ்சம் இப்போ இந்த பூச்சை பிடிச்சி தின்ற தவளை அதை விட கொஞ்சம் காணப்படும். அது தவளையை பிடிச்சி தின்ற கழுகு அதை விட கொஞ்சம் வந்து காணப்படும். என்ன நடக்குதுன்னு சொன்னால் இந்த சக்தி கூம்பகத்தில் சக்தி எப்படின்னா இவருக்கு வந்து நாங்கள் 1000 சக்தி தான் இவர்கிட்ட இருந்துச்சுன்னு சொன்னால் அடுத்த ஆளுக்கு போகுமாம் இவருடைய உள்ள சக்தியில் 10% தான் போகுமாம். இவருள்ள சக்தியில் 10% தான் போகுது. 1000 சொன்னால் இவருக்கு போகிறது 100. விளைஞ்ச இவரோட 10% சொன்னால் 100ல் 10% எவ்வளோ? 10. அடுத்த ஆளுக்கு போகிறது என்னது? 10 அப்படின்னா சக்தி கூம்பகத்தில் ஒத்தர்கிட்ட இருந்து அடுத்த ஆளுக்கு சக்தி போகிறது. இப்போ ஒரு புல்லுண்டு ஒரு மாடு தின்னுதுன்னு சொல்லுவீங்களே, இந்த புல்லில் உள்ள சக்தியில் இருந்து ஃபுல் சக்தியும் இவருக்கு போகாது. இவர் இந்த புல்லில் உள்ள சக்தியில் இந்த 10% தான் போகும். இவர் இதுலேருந்து 10% எடுப்பார். இவர்கிட்ட எடுத்து இந்த 10% இருந்து அடுத்த ஆளுக்கு போகல, அதுலேருந்து 10%. அப்போ இன்னும் குறையும். விளைஞ்சா? அப்போ சக்தி பரிமாறுறது 10% தான் போகுது.